பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானமும் நல்ல சரீர சுக பலமும் இருதயத்திற்கு மிகுந்த ஆறுதலும் உண்டாவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் பரிசேயன் ஒருவன் இயேசுவை தன்னுடைய வீட்டில் விருந்துக்காக அழைத்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு அவன் வீட்டில் விருந்துண்ண வந்ததினாலே அவனுடைய மதிப்பு கூடியிருக்கலாம், அல்லது அவனுக்கு அது பெருமையாய் தோன்றியிருக்கலாம். இயேசு என்னுடைய வீட்டில் விருந்துக்கு வந்தார், நான் அழைத்ததும் மறுக்காமல் என் வீட்டுக்கு அவர் வந்தார் என்று சொல்லி நாளைக்கு ஒரு நாள் பெருமையாய் யாரிடத்திலாவது பேசுவதற்கு கூட வாய்ப்பு உண்டு. அவன் அப்படி நினைத்து கூட இயேசுவை தன் வீட்டுக்கு விருந்துக்கு அழைத்திருக்கலாம். ஆனால் இயேசு அந்த வீட்டில் விருந்துக்கு வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட ஒரு பாவியான பெண் கைகளிலே வெளியேறப்பெற்ற நலந்தம் என்கிற தைலத்தை எடுத்துக்கொண்டு பரிசேயனுடைய வீட்டுக்கு வந்து இயேசுக்கு பின்னால் நின்று அழுது கொண்டே நின்றாளாம். அவருடைய கண்ணீர் அவருடைய பாதத்தை நனைத்ததாம். அவருடைய கண்ணீரினால் பாதத்தை நனைத்த போது தன் கூந்தலால் அதை துடைத்து அந்த பாதத்தை ஓயாமல் முத்தமிட்டாள். தான் கொண்டு வந்த அந்த நறுமண தைலத்தை உடைத்து அவருடைய பாதத்திலே ஊற்றினாள். இயேசு விருந்துக்கு அழைத்த பரிசேயனுக்கு அவள் நடந்து கொண்ட விதம் எதுவுமே அவன் விரும்பாத ஒரு காரியமாய் காணப்பட்டது. இயேசுவிடத்திலே அவன் அதை கேட்பதற்கு யோசித்தான். மனசுக்குள்ள பாவியான பெண் தன்னை தொடுகிறாள் என்பதை ஏன் இவர் அறியாமல் இருக்கிறார் என்று சிந்தித்து கொண்டிருந்தான். இயேசு அவனிடத்தில் சில காரியங்களை சொல்லி அவள் நடந்து கொண்ட விதத்தை சொல்லி, பிரியமானவர்களே, அவள் செய்த காரியம்தான் சரியான காரியம் என்று சொல்லி அவளை வீட்டுக்கு சமாதானமாய் அனுப்பி வைத்தார். பரிசேயன் சாப்பாடு கொடுத்து இயேசுவை கரெக்ட் பண்ண நினைத்தான் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அழையா விருந்தாளியாகிய அந்த பெண் இயேசுவை பாதத்தில் விழுந்து பரிசேயனை காட்டிலும் இயேசுவின் இருதயத்தில் அதிகமான நீங்காத இடத்தை பெற்றுக்கொள்ளும்படி அவருடைய கிரிகைகள் இருந்தது. மார்க் 10ஆம் அதிகாரத்தில் இயேசு கடைசி வசனங்களில் மார்த்தா மரியா வீட்டுக்கு கடந்து போனார். இயேசு வந்தவுடனே மார்த்தாள் பரபரப்பாய் காணப்பட்டாள். என்ன செய்து கொடுக்கலாம், எப்படி செய்து கொடுக்கலாம் என்று சொல்லி அவள் அவசர கதியில் காணப்பட்டாள். மரியாளோ இயேசுவின் பாதத்திலே அமர்ந்து, ஆண்டவரே பேசும், அடியேன் கேட்கிறேன் என்று சாமுவேலைப் போல தேவ சத்தம் கேட்பதற்காக, தேவ சித்தம் அறிவதற்காக தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தாள். மார்த்தாவுக்கு ஒரே கோபம். நான் ஒருத்தியா கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், அதுவும் இயேசுவுக்காக சமைக்கணும், என்ன சமைக்கலாம் என்றெல்லாம் யோசித்து கொண்டிருக்கிறேன். கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் சும்மா உட்கார்ந்து வெட்டியா உட்கார்ந்து இருக்கிறாளே அப்படின்னு சொல்லி அவள் நினைத்து இயேசுவிடத்தில் சொல்லுகிறாள். நான் ஒருத்தியா கஷ்டப்படுகிறேன், அவளை எனக்கு உதவிக்கு அனுப்பும், உதவிக்கு வரும்படி சொல்லும் என்று சொன்னாள். ஆனால் இயேசுவிடத்திலிருந்து வந்த பதில் அவள் எதிர்பார்க்காத பதில். மார்த்தா, நீ அநேக காரியங்களை குறித்து கலங்குகிறாய், கண்ணீர் வடிக்கிறாய், தேவையானது ஒன்றே. மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அதாவது ஆகாரம் கொடுத்து
அவருடைய இருதயத்தில் இடத்த பிடிக்கலாம்னு நினைச்ச பரிசேயனானாலும் மார்த்தாளானாலும் அவர்கள் நினைச்சது போல நடக்கவே இல்லை. ஆனால் பாவியான ஸ்திரீயானாலும் சரி, இயேசுவின் பாதத்தில் அமர்ந்த ஸ்திரீயானாலும் சரி, அவங்க ரெண்டு ஒரு ஆள் தான். ஆனால் அவங்க கிரிகை தான் ஆண்டவர் விரும்புகிறதாய் இருந்தது. காணிக்க கொடுத்து அல்லது ஏதோ சில நற்செயல்கள் செய்து ஆண்டோடைய போதனைக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழாமல் இருக்கும்போது அது பிரயோஜனமற்ற வாழ்க்கை. நீங்கள் காணிக்கையும் கொடுத்து நற்காரியங்களும் செய்து நன்றாக ஜெபித்து நன்றாக வேதம் வாசித்து சபையில் ஆராதனைகளுக்கு கடந்து வருவீர்கள் என்று சொன்னால் அதற்கு பலன் உண்டு. பைபிள் என்ன சொல்லுதுன்னா, நீதிமொழிகள் 23 அதிகாரம் 26வது இறைவார்த்தை, மகனே, நான் சொல்வதை கவனி, என் வழிகளில் உன் கவனத்தை செலுத்து. இன்னொரு மொழிபெயர்ப்பில் நம்முடைய பழைய மொழிபெயர்ப்பில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, உன் இதயத்தை என் மகனே எனக்கு கொடு. அப்படி இருக்கும்போது அது நல்வழியில் உன்னை நடத்தும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் எதை விரும்புகிறார், என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார், நான் எப்படி வாழ வேண்டும் என்று ஆண்டவர் எனக்கு சில கட்டளைகளை கொடுத்திருக்கிறாரோ அதை நான் கடைபிடித்து வாழும்போதுதான் நான் செய்யக்கூடிய மற்ற நற்கிரிகைகளும் பிரியமானவர்களே அதற்குரிய பலனை நாம் பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பாயிருக்கும். பொதுவாக இப்படி சொல்லுவாங்க, பைபிளில் இருக்கு, இந்த மக்கள் 2 தீமைகளை செய்தார்கள். நல்ல தண்ணீர் தேங்கக்கூடிய தொட்டியாகிய எண்ணெய் தள்ளிவிட்டு தண்ணீர் தேங்காத ஓட்டை தொட்டிகளை தங்களுக்கென்று இவர்கள் சேர்த்து கொண்டார்கள் என்று எரேமியா 2ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. என்னதான் நற்கிரிகைகள் செய்தாலும் கூட அதை தேவனோடு இணைந்து தேவன் விரும்புகிற வாழ்க்கை வாழ்ந்து செய்யும் போதுதான் அதற்கு பலனுண்டு என்பதை இந்த நாளிலே நான் வேதத்திலிருந்து உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒப்புக்கொடுப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த இறை வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். உடைய கரத்தினாலே இவர்களை தாங்கும். நல்வழியில் நடப்பதற்கான பயிற்சியை தந்து எங்களை நடத்தும். வசனத்தின் வழியாய் எங்களோடு பேசும். இயேசு கிறிஸ்துவின் பெயராலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. சமாதானம்.